ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சத்யா ஈஸி குக்கிங்கில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க இப்போ அதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஒரு கத்து நான் வாங்கியிருக்கேன் கொத்தமல்லி. அதை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இதிலேருந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதோட காம்பு ஓவராக முத்தி போன அடியில் இருக்க காம்பை நம்ம யூஸ் பண்ண வேணாம். ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதிகளெலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊறுகாவும் இது ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், நம்ம சட்னி மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரொம்ப முத்தி போன காம்பு பகுதி வேண்டாம். இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கக்கூடிய காம்பு பகுதி மட்டும் நம்மளுக்கு ஓகே. இந்த இலைகளும் இந்த காம்பு பகுதியும் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணதோட இதை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எல்லா கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாட்டு கொத்தமல்லி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லா கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண கொத்தமல்லி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கொத்தமல்லியும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், வாஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வாஷ் பண்ணும்பொழுது தான் அதில் மண்ணெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொத்தமல்லியில். அதனால நம்ம ரொம்பவே நல்லாவே வாஷ் பண்ணிக்கினா நல்லது. நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அந்த மண் துகள்கள்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் ரெடியாக. இந்த மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி இல்லாமல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். நான் இப்போ தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு இந்த ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஓகேங்களா? அதனால் ஈரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட தண்ணியை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா உலர்த்தி காய வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் ஊறுகாய் நல்லா கெட்டு போகாமல் 4 மந்த்து கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒயிட் கிளாத்தில் நம்ம கொஞ்ச நேரம் நான் காய வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அது ஒரு சைடு காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த புதினாக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம். புளியில் உள்ள இந்த மாதிரியான பாகங்கள்லாம் நம்மளுக்கு வேண்டாம். சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் லைட்டாக வெதப்பான தண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த புளியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொட்டைகள்லாம் இருந்தால் கூட அதை எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓரமாக ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வச்ச அந்த புதினா நல்லா காஞ்சி சூப்பராக வந்துருச்சு. அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம காய வச்சு வச்சுட்டா தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த அந்த புதினாவை இதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லா புதினாவும் போட்டாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஊற வச்ச அந்த புளியை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் தண்ணி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த புளி நல்லா ஊறிடுச்சு. அதில் இருக்க தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்க அந்த புளியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஊறுனா அந்த புளியை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த புளியில் இருக்க தண்ணியும் நம்மளுக்கு வேணாம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கும்போது அந்த புளியில் இருக்க தண்ணி கூட நல்லாவே ட்ரை ஆகிடும். அப்படி பண்ணாதான் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா ஆண்டு வரும். ஓகேங்களா? இப்போ வதக்கின பிறகு அது சூடு ஆறத்துக்காக கொஞ்ச நேரம் கீழே வச்சு அதை ஆற வச்சிட்டேன். ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போது இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா?
இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ஓகே. அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணணும் ஊறுகாய்க்கு. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் செட் ஆகிட்டே இருக்கட்டும், காரம்லாம் உப்பெல்லாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது கூட கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து போட்டுட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்து இதை வறுத்துட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ அதை ரெடி பண்ணதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் வாசனைக்கு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாமே கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டோட கலரும் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஓகேங்களா. போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுமே எல்லாமே லைட்டாக வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். ஓகேங்களா. ஹையில் வச்சு பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்பவே கருகிடும். மிளகாலேருந்து எல்லாமே ஸ்லோவில் வச்சுட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி கீழே எடுத்து வந்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஆறட்டும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை 2 ஸ்பூன் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நிறைய பொடியை அரைச்சேன். அந்த கொத்தமல்லிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இதை வந்து போட்டுக்கலாம். இந்த பொடியை அதிகமாக போட்டால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதனால் கரெக்டான அளவு எடுத்து போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருந்து அந்த கொத்தமல்லி விழுதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகேங்களா. அந்த விழுதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியும். எண்ணெய் பட்டதுக்கு அப்புறமே அது வந்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கொத்தமல்லி சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.